ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நாம் எல்லாருமே எதிர்பார்த்த டிஎன்பிஎஸ்சி 2026 ஆண்டுக்கு உண்டான ஆனுவல் பிளானரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாம் எதிர்பார்த்த மாதிரியே 3 எக்ஸாமும் இந்த வருஷம் வந்த மாதிரி அடுத்த வருஷமும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. என்ன அப்படின்னா எல்லாமே எலெக்ஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட குரூப் 1 அப்படின்னா 9 மாதம், குரூப் 4னா 10 மாதம், குரூப் 2னா குரூப் 4னா கிட்டத்தட்ட 12 மாதம், ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயம். ஓகேங்களா? ஆனால் ஒரு வருஷமோ 6 மாதமோ 4 மாதமோ படித்தா மட்டும்தான் நமக்கு வேலை அப்படின்றத உணர்ந்து அதேமாதிரி தொடர்ந்து படித்தா தான் கண்டிப்பாக வேலை. ஓகேவா? இதில் ஒரு 2 இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா அதை இன்றைக்கி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் இன்னிலேருந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 வாட்டெவர் ஏதாவது ஒரு எக்ஸாம், எந்த எக்ஸாம் படிக்க போகிறன்றத முடிவு பண்ணிவிட்டு அதுக்குண்டான தொடக்க வேலையை, அதுக்குண்டான ஆரம்ப வேலையை, உங்களுடைய ப்ரிப்ரேஷனை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு பக்கத்துலேருந்து ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையோடைய மறுபக்கம் வெற்றி பக்கமாக மாறணும் அப்படின்னா அதுக்குண்டான ஒரு பக்கம், இன்றைக்கி ஒரே ஒரு பக்கம் படிச்சுங்க போதும். ஓகே, நாளைக்கு 2 பக்கம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஏற்கனவே நீங்கள் படித்த நபராக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் சார் நான் படிக்க போகிறேன் அப்படின்ற நபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வரக்கூடிய எக்ஸாம் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களோட ப்ரிப்ரேஷனை இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு பேச்சுக்கு சார் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணல, ஏன்னா எக்ஸாமுக்கு தான் டைம் இருக்கே, நான் நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், பொங்கல் கழித்து ஸ்டார்ட் பண்ணுறேன், குடியரசு கழித்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா ஓகேவா, இந்த இடைப்பட்ட கேப்பில் நீங்கள் படித்ததெல்லாம் மறந்துடுச்சுன்னா திருப்பும் அதை நீங்கள் ரீகால் பண்ணணும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. புதுசாக ஒரு வீட்டை கூட கட்டிடலாம், ஆனால் ஆல்ரெடி கட்டின வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ண தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் நீங்கள் டச் விட்டிங்க அப்படின்னா அந்த டச்சை நீங்கள் திருப்பணும் ரெக்கவர் பண்ணி பிடிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு 2 மாதம் கேப் விட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் நீங்கள் திரும்ப ரீகால் பண்ணி திரும்ப கம்பேக் கொடுத்து 2 மாதம் ஆகும். ஆக மட்டும் 4 மாதம் வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? அதனால் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணாதீங்க. ஓகேவா? நீங்கள் குறைவாக படிக்கிறீங்களோ கூடுதலாக படிக்கிறீங்களோ, ஆனால் இன்னிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அது சம்மந்தமான வீடியோ பதிவு என்ன எக்ஸாமுக்கு இன்றைக்கே என்ன எக்ஸாம் படிக்கணுன்றதை இன்றைக்கே முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணதோட இன்றைக்கே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.